வணக்கம். கோவையில ஒரு சிறுமிக்கு நடந்த ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். குழந்தைங்க பாதுகாப்புல நாம இன்னும் கவனமா இருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்தா உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லுங்க. அன்னைக்கு இரவு தந்தை வேலை முறிஞ்சு வீட்டுக்கு வந்தப்பதான் தன்னோட பொண்ண காணோன்ற அதிர்ச்சியான விஷயமே அவருக்கு தெரிய வருது. தாய் மதுபோதையில இருந்ததால அக்காவை காணோன்னு சிறுமியோட தம்பிதான் பதட்டத்தோட அக்கம் பக்கத்துல முதல்ல சொல்லிருக்கான். இதை கேட்டதும் பதறிப்போன குடும்பத்தினரும் ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்து ராத்திரியெல்லாம் அந்த சிறுமிய பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஆனா ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, மறுநாள் போலீஸ் தேடுதல்ல அந்த சிறுமியோட உடல் சடலமா தான் மீட்கப்பட்டுச்சு. விசாரணையில பக்கத்து வீட்டுக்காரன் சாக்லேட் தர்றேன்னு ஆசை வார்த்தை சொல்லி சிறுமிய கூட்டிட்டு போனது தெரிய வந்திருக்கு. பயத்துல சிறுமி சத்தம் போட்டதால எந்த இரக்கமுமே இல்லாம அவளை கொலை செஞ்சு பக்கத்துல இருந்த குளத்துல வீசியிருக்கான். உடனடியாக ஆக்ஷன்ல இறங்கின போலீஸ் இந்த கொடூர குற்றவாளியையும் அவனுக்கு உடந்தையா இருந்த இன்னொருத்தனையும் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வேணும்னு எல்லாரும் ரோட்ல இறங்கி போராடினாங்க. இந்த போராட்டத்துல நடந்த தள்ளுமுள்ளில ஒருத்தருக்கு கை கால்ல பலத்த அடிபட்டு இப்போ ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தையே உலுக்குன இந்த சம்பவம் குழந்தைங்க பாதுகாப்பு பத்தி நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. உங்க குழந்தைகளை சுத்தி யார் இருக்காங்கன்னு நீங்க விழிப்புணர்வா இருக்கீங்களா? இதை யோசிங்க. அவங்க பாதுகாப்பை உறுதி செய்யறது நம்ம கடமை.